பெங்களூர் என்னதான் சிட்டியாக இருந்தாலும் பெங்களூருக்கு அவுட்டரில் இருக்க வில்லேஜ்லாம் அந்த கடையில் கொடுக்குற சாப்பாடு உண்மையாலுமே தரமாகவும் சுவையாகவும் நல்லாவே இருக்குங்க. இந்த கடை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இந்த கடையில் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக வாழை இலையெல்லாம் இல்லைங்க, தேயிலை. அந்த காலத்து தேயிலையில் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அந்த தேயிலையை தான் இவங்க இன்னும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட கீ ரைஸும் கெட்டி சட்னியும் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. இந்த கீ ரைஸ் பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் போட்டு செஞ்சுருப்பாங்க, அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கெட்டி சட்னி, இந்த ஆத்தா உட்காந்து ஆட்டாங்கல் ஆட்டி கொடுப்பாங்க பார்த்திங்களா கெட்டியாக, அதே கெட்டி சட்னி தாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்போ உங்களுக்குள்ள ஒரு போதை ஏறும் பாருங்க, அது இந்த தான் சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் ஒய்ஃபுக்குமே இந்த கடை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த நீங்கள் கீ ரைஸை சாப்பிட்டே இருக்கப்போ கெட்டியாக ஒரு சாம்பார் கொடுப்பாங்க, வெறும் பருப்பு சாம்பார் தான். இந்த கீ ரைஸும் அந்த பருப்பு சாம்பார் அந்த கெட்டி சட்னி இந்த மூணையும் சேர்த்து சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் எங்கேயோ கொண்டு போயிருங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி இடத்துல கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இவங்க கடையிலே ரொம்ப ஃபேமஸ் என்ன, செட் தோசை. சூடாக தான் போட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு வைக்கிற வேலையே கிடையாது. இதை நீங்கள் அந்த கெட்டி சட்னி அதே சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றப்போ அப்பா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். 3 தோசை சேர்த்து கொடுப்பாங்க, 40 ரூபா தான். அது கூட ஒரு பஜ்ஜி ஒன்று கொடுப்பாங்க, அந்த மிளகா பஜ்ஜி அதை கெட்டி சட்னியில் வச்சு சாப்பிட்றப்போ அப்பா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பெங்களூரில் போயிட்டு வில்லேஜ் சைடில் ஃபுட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள்.